Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். 5 நிமிஷத்தில் சூப்பர் டேஸ்டி சட்னி செய்யலாமா? இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட்டா இருக்கிற பொட்டுக்கடலை மல்லி இலை சட்னி இப்ப செய்யலாம். இதுக்கு இன்கிரீடியன்ட்ஸ் ரொம்ப சிம்பிள்ங்க. வீட்ல எப்பவும் இருக்கிற ஐட்டம்ஸ் தான். முதல்ல மிக்ஸில 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 6 - 7 பச்சை மிளகாய், பூண்டு 3 பல், இஞ்சி அரை அங்குளம், கூடவே சின்ன வெங்காயம் 2, பொட்டுக்கடலை 3/4 கப், இது கூட புளிப்பு தெரியாதபடி புளி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, பிறகு 1 கைப்பிடி ஃப்ரெஷ் மல்லி இலை. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஸ்மூதா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ ஒரு சிம்பிள் தாளிப்பு செய்திடலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி, கடுகு அரை டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, கறிவேப்பிலை சிறிது சேர்த்து பொரிந்து வந்தவுடன் சட்னியில் சேருங்க. இதுதாங்க எக்ஸ்ட்ரா அரோமா. இப்போ சட்னி ரெடி. இது ரயில்வே கேண்டீன் மற்றும் மெஸ்ல பெரும்பாலும் செய்வாங்க. ஹாட் இட்லி, கிறிஸ்பி தோசைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஈஸி தமிழ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போதான் வரும் ரமதானுக்கு நம்ம சேனலில் வரும் இஃப்தார் மற்றும் சகருக்கான புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.